மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது ராமாபுரம் கிராமம். சூரியகாந்தம் அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்க வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு வத்தலை போட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்தாங்க. என்ன சூரியகாந்தம், எப்ப பார்த்தாலும் அந்த பழைய புடவையை கட்டிக்கிட்டு இந்த வத்தல் அப்பளம்னு போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன குறை? உன் பிள்ளைங்க பட்டணத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. மூத்தவன் ரியல் எஸ்டேட்டு, ரெண்டாவது பையன் ஜுவல்லரி ஷாப்பு, மூணாவது பையன் ஐடி. அவங்க அங்க ஏசி கார்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னை மட்டும் இந்த சின்ன வீட்டுல விட்டு வச்சிட்டானுங்க. உனக்கு கோவம் வரல? இதுல கோவப்பட என்ன இருக்கு சாந்தம்மா? என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே என்னோட மனசு. அவங்க நல்லா இருந்தா போதும். என் மருமகளுங்க கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நான் அவங்க கூட இருந்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. அது எல்லாமே இந்த கிராமத்தை விட்டுட்டு போறதுக்கு எனக்கும் தான் விருப்பம் இல்லை. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பணத்து மேலதான் ஆசை. உன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. பாசம் இருந்திருந்தா உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டாங்களா சொல்லு? சரியா அப்பதான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து மோகன், ராஜேஷ், சுரேஷ் அப்புறம் மருமகளுக்களான கோமலி, சாந்தினி, மேகா இறங்குனாங்க. அவங்கள பார்த்த சூரியகாந்த உடனே அவங்க பக்கத்துல போய், டே மோகனு, ராஜேஷ், சுரேஷ், நீங்க தானாடா? இல்ல என் கண்ணு பொய் சொல்லுதா? 3 வருஷத்துக்கு அப்புறமா என் ஞாபகம் வந்துச்சாடா? ஆமா, முதல்ல அந்த சென்டிமெண்ட் டைலாக நிறுத்து. நாங்க ஒன்றும் பாசம் பொங்கி இங்க வரல. எங்களுக்கு ஒரு கஷ்டம், அதனால தான் வந்திருக்கோம். கஷ்டமா? கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற உங்களுக்கு என்னடா கஷ்டம் வரப்போகுது? ஆண்டி, ஐ மீன் அத்தை, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. என்ன காரணம்னு தெரியாம ஒரு ஜோசியரை போய் சந்திச்சோம். பெத்தவங்கள தனியா தவிக்க விட்டுட்டு வந்ததுனால தான் சாபம் விழுந்திருக்குன்னு சொன்னாரு. ஆமா அத்தை, வயசான காலத்துல உங்களுக்கு துணையா இருக்கிறத விட்டுட்டு எல்லாரும் தனியா இருக்கிறதுனால தான் இந்த கஷ்டம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் எல்லா வசதியையும் விட்டுட்டு ஒரு 3 நாள் உங்க கூட தங்கி, ஏசி இல்லாம கரண்ட் இல்லாம நீங்க சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த சாபம் போய் எங்க சொத்தெல்லாம் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அதுக்காக தான் இருக்கிற வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க ஒண்ணுமே எடுத்துக்காம இங்க வந்திருக்கோம். இந்த 3 நாள் எங்க உசுரை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. ப்ளீஸ் அத்தை, எங்களுக்கு உதவி செய்யுங்க அத்தை. ஓஹோ, அப்ப என் மேல இருக்கிற பாசத்துல வரல, உங்க சொத்து போயிடக்கூடாதுன்ற பயத்துல வந்திருக்கீங்க. சரி பரவாயில்ல, எப்படியோ உங்க அந்த ஜோசியரோட புண்ணியத்தினாலேயாவது ஒரு 3 நாள் என் கூட தங்குறதுக்கு வந்திருக்கீங்களே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். எல்லாரும் அந்த பழைய ஓட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. வீடு ரொம்ப சின்னதா பழைய பொருட்களோட இருந்துச்சு. ஐயோ, என்ன பேட் ஸ்மெல் வருது. உங்க வீட்ல ரூம் ஃப்ரெஷ்னர் எல்லாம் இல்லையா? ஆமா, ஏசி ரூம் எங்க இருக்கு? ஐயோ, எனக்கு ரொம்ப வேர்க்குது. என் டிசைனர் புடவை எல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஏசியா? நம்ம வீட்ல இருக்கிறது அதோ ஒரு மூலையில இருக்க ஒரு டேபிள் ஃபேனு, அது மட்டும்தான். அப்புறம் கையில விசிறி வச்சிருக்கோம். அந்த சாமியார் என்ன சொன்னாரு? 3 நாளைக்கு எந்த ஆடம்பரமும் இல்லாம வாழ சொன்னாருல்ல. போய் அந்த பாயில உட்காரு. பாயிலையா? ஏன் ஒரு சோஃபா கூட இல்லையா? அந்த பாய் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதுல உட்காந்தா ஸ்கின் ராஷஸ் வரும். ஸ்னேகா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாமியார் சொல்லியிருக்காருல்ல, தரையில உக்காந்தாதான் உங்க சாபம் போகன்னு. அது போகட்டும். ராஜேஷ் தம்பி, என் ஐபோனுக்கு இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அத்தை, இந்த வைஃபையோட பாஸ்வேர்ட் சொல்லுங்க. என் இன்ஸ்டாகிராமில் வில்லேஜ் ஸ்டோரி அப்படின்னு vlog போடணும். வைஃபைனா என்ன சாந்தினி? எங்கள் ஊரில் இந்த கேபிள் டிவி கனெக்ஷனும் கரண்ட் கனெக்ஷனும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாரும் 3 நாள் உங்கள் சாபத்தை போக்கிக்கிறதுக்காக வந்தீங்களா, இல்லை உங்கள் ஆடம்பர வாழ்க்கையை இங்கே வாழலான்னு வந்திருக்கீங்களா? ஆமா, ரொம்ப தூரம் வெயில்ல வந்ததுல ரொம்ப தாகமா இருக்கு. இங்க மினரல் வாட்டர் எதுனா கிடைக்குமா? என்னது மினரல் வாட்டரா? அதுக்கு நான் எங்கடா போவேன்? நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே இந்த பானை தண்ணி மட்டும்தான். சின்ன வயசுல நீங்க இங்க இருந்தப்போ இந்த தண்ணியை தானடா குடிச்சு வாழ்ந்தீங்க. இப்போ பட்டணத்துக்கு போனதும் பிராண்டடு மினரல் வாட்டராமா. இருக்கிற தண்ணிய ஊத்தி குடிங்கடா. அதை கேட்ட மருமகளுங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. பிள்ளைங்க வேற வழி இல்லாம மண்பானை தண்ணியை குடிச்சாங்க. அப்பாடா, உண்மையிலேயே இந்த பானை தண்ணியில இருக்கிற குளிர்ச்சி ஃப்ரிட்ஜி தண்ணியில கூட இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா? சரி சரி அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் வருமா? எனக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இங்க ஸ்விக்கியும் இல்லை, ஜொமேட்டோவும் இல்லை. அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு? என் கையால் சமைச்ச சாப்பாடு சாப்பிட சொன்னாரா? சுட சுட ரொட்டி சுட்டு வச்சிருக்கேன், கூடவே நாட்டுக்கோழி குழம்பும் இருக்கு.
கொண்டு வரேன், சாப்பிடுமா. என்னது, நாட்டுக்கோழி குழம்பும் ரொட்டியுமா? என் டயட் என்ன ஆகுறது? நான் அவகோடோ டோஸ்ட் மட்டும்தானே சாப்பிடுவேன். ஐயோ, இப்படி போனா என் டயட் வேஸ்டா போயிடும். என்கிட்ட இருக்கிறத நான் சொல்லிட்டேன். வேண்டானா பட்னியா படுங்க. இதுக்கப்புறம் வீட்டுல அடுப்பும் எரியாது. கடைசியில வர வழி இல்லாம 3 மருமகளும் அவங்க மாமியார் செஞ்சு கொடுத்த ரொட்டி, நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் களியா சாப்பிட்டாங்க. ஆனா அது நல்லாவும் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இவ்வளோ டேஸ்ட் ஃபுட் கிடைக்காது. இது கிராமத்து சமையல்மா. பாசமா சமைச்சா எதுவா இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். அன்னைக்கு ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். சூரியகாந்தம் வீட்டு வாசலுக்கு போய் 3 கட்டிலையும் 3 பாயையும் போட்டாங்க. இருட்டா எழுந்துச்சு. ஏன்னா ஊருக்குள்ள கரண்ட்டும் இல்ல. ஐயோ, என்ன அத்தை இது? நான் ஏசி இல்லனா சுத்தமா தூங்கவே மாட்டேன். இந்த கைத்து கட்டில என்ன, எனக்கு முதுகுல இது ஒரு மாதிரி அழுந்துது. இது கிராமம் கோமலி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அந்த பனை ஓலை விசிறி இருக்குல்ல, அதில் விசிறிக்கோ. ஐயோ, என்ன இந்த கொசுங்க சைஸ்ல ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கு. என்ன கடிச்சிருச்சுனா அத்தை ஆல் அவுட் இல்லையா? சூரியகாந்த ஒரு மண்பானையில வேப்பல புகையை போட்டு அங்க கொண்டு வந்தாங்க. இங்க ஆல் அவுட் எல்லாம் வேலை செய்யாதுமா. இந்த வேப்பல புகை வந்தாலே கொசு எல்லாமே பறந்து ஓடி போயிடும். சீச்சி, என்ன புகை இது? என் லங்ஸ் வீணா போயிடும். இந்த நாத்தை தாங்க முடியல. லங்ஸ் எல்லாம் வீணாகாது. உங்க பாடி பார்ட்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யும். படுங்க படுங்க, நல்லா இழுத்து போத்திட்டு படுங்க. சாபம் போகணும்னா உங்க ஜோசியர் சொன்னதை கேளுங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த புழுக்கத்திலையும் கொசுக்கடியிலையும் மாட்டிக்கிட்டு யாருமே சரியா தூங்கல. ஆனா சூரியகாந்தம் மட்டும்தான் நல்லபடியா பிரச்சனையே இல்லாம படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் விடிய காலையிலேயே ராஜேஷ் எழுந்திருச்சு அவங்க அம்மா படுற கஷ்டம் எல்லாத்தையுமே கவனிச்சான். நான் பட்டணத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். வீட்டில் 10 வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனால் அம்மா இங்கே தனியாக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? அப்புறம் நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்? மத்தவங்களும் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சாங்க. கோமலி குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போனா அதுக்குள்ள வேகமா ஓடி வந்துட்டா. அத்த, பாத்ரூம்ல ஷவர் இல்லையா? கீசர் கூட இல்ல. சுடுதண்ணி இல்லாம எப்படி குளிக்கிறது? ஷவர் வேணும்னா வயல்ல பம்பு செட் இருக்கு, அந்த பைப்புக்கு கீழே போய் நில்லு. சுடுதண்ணி வேணும்னா அதோ அடுப்புல சுடுதண்ணி வச்சிருக்கேன், அத பக்கெட்ல ஊத்திட்டு போயிட்டு குளி. இங்க சுவிட்ச தொட்டா சுடுதண்ணி வராது, அடுப்புல இருந்து தான் சுடுதண்ணியை எடுக்கணும். இது ரொம்ப டார்ச்சர். இன்னும் 2 நாள் எப்படிதான் வாழ போறோமோ? அப்படி ஒரு 2 நாள் வரைக்கும் அவங்க ஏசி இல்லாம, செல்போன் இல்லாம, ஜொமேட்டோ, ஸ்விக்கி எதுவுமே இல்லாம மாமியார் சமையல சாப்பிட்டு அவங்க படுற கஷ்டத்தை பக்கத்துல நின்னு பார்த்தாங்க. 3வது நாள் காலையிலயும் வந்துருச்சு. அவங்க தண்டனையும் முடிஞ்சு போச்சு. என்ன காந்தம், உன் பிள்ளைங்களும் மருமகளுங்களும் மாறிட்டாங்க போல தெரியுதே. நேத்து உன் மூத்த மருமக மாட்டுக்கொட்டாவை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதிசயமா தான் இருந்துச்சு. அந்த ஜோசியர் யாரோ தெரியல. அவன் புண்ணியத்துல என் பிள்ளைங்க என்கிட்ட 3 நாள் இருந்தாங்க. 3 பிள்ளைங்களும் மருமகளும் சூரியகாந்தத்துக்கிட்ட வந்தாங்க. அவங்க முகத்துல இப்போ திமிர் எதுவும் இல்ல. அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா. நாங்கள் பட்டணத்துக்கு போய் கட்டுக்கட்டாக சம்பாதிச்சு காரு, ஏசி, பங்களான்னு வாழுறோம். ஆனால் பெத்தவ உன்னை கவனிக்காமல் விட்டதால தான் எங்களுக்கு இந்த கஷ்டம். ஆமாம்மா, நேற்று உன் பக்கத்தில் படுத்து தூங்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்போ நம்மக்கிட்ட ஏசியும் இல்லை, ஃபேனும் இல்லை. ஆனாலும் நிம்மதியாக தூங்குவோம். ஆனால் அந்த நிம்மதி இப்போ எங்கள் வாழ்க்கையில் இல்லைம்மா. உண்மையை சொல்லட்டுமாம்மா, எங்களுக்கு சொத்து எதுவுமே நஷ்டமாகலை. எந்த ஜோசியரும் இங்கே எங்களை வர சொல்லலை. என்னடா, எந்த ஜோசியரும் எதுவும் சொல்லலையா? ஆமாத்த, நாங்க எல்லாரும் சிட்டியில பிஸியா பணம்னு அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனா யாரோட மனசுலயும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. அப்ப ராஜேஷ் தான் சொன்னாரு, நாம எங்க நிம்மதியா இருந்தோமோ அங்க போய் பார்க்கலாம், அந்த நிம்மதி அப்படியே நமக்கு கிடைக்கும்னாரு. அதனாலதான் ஜோசியர் போக சொன்னாருன்னு சொல்லி அவரு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்ததுல ஒரு விஷயத்த நாங்க கத்துக்கிட்டோம். உண்மையான சந்தோஷம் சொத்து பணத்துல இல்ல, எல்லாரோடவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாடுறதுதான் இருக்கு. ஆமாத்த, பணம் இருக்கிற திமிர்ல ஏதேதோ பேசிட்டேன். ஆனா நீங்க சமைச்சு கொடுக்கற சாப்பாட்டுக்கு முன்னாடி அந்த பீட்சா, பர்கர் இது எதுவுமே நிக்காத அத்தை. ஆமாத்த, அங்க ஏசியில குளு குளுன்னு படுத்தாலும் கூட எங்க வாசல்ல சில்லனை வீசுற காத்துல படுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்களும் எங்க கூடவே வந்துருங்க அத்தை. உங்களை நாங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிறோம் அத்தை. எனக்கு மகாராணி வாழ்க்கையெல்லாம் வேணாமா. என் பிள்ளைங்களுக்கு நான் படுற கஷ்டம் தெரிஞ்சதில்ல, எனக்கு அதுவே போதும். அவங்க பாசம் ஒன்று எனக்கு போதும்.
வேற என்னத்த நான் கேட்டுட்டு போறேன்? என்னால இந்த கிராமத்தை விட்டுட்டு வர முடியாது. நீங்க தான் ஏதாவது விசேஷம் பண்டிகைன்னு இருந்தா இங்க வரைக்கும் வந்துட்டு போங்க. கண்டிப்பாம்மா, இனி ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நாங்க இந்த வீட்டுக்கு வருவோம். இந்த வீடு தான் இனி எங்களுக்கு உலகமே. அதை கேட்டு பக்கத்து வீட்டு சாந்தம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. பணத்தை விட உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு 3 பிள்ளைங்களும் 3 மருமகளும் பாடத்தை கத்துக்கிட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம கிட்ட பணம், சொத்து பத்து, வசதி எல்லாமே இருந்தாலும் அது ஒரு பெத்த தாயோட பாசத்துக்கு நிச்சயமா ஈடாகாது. குடும்பத்தோட நாம செலவிடுற நேரம் தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான நேரம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி. சூரியகாந்த கையில ஒரு பெரிய சூட்கேஸ பிடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தாங்க. ராமாராவ் ஹால்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ராஜேஷ், மோகன், சாந்தினி, கோமலி எல்லாருமே அவங்கள ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க பாத்தீங்களா, அந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்குள்ள நடந்து வந்திருக்காங்க. இந்த பெட்டியில 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 5 லட்சமா? என்ன காந்தம், எங்கேயாவது பேங்க்ல கொள்ளையடிச்சியா என்ன? நமக்குன்னு சொந்தமா ஒரு மளிகை கடை கூட கிடையாதே. பேங்க்ல கொள்ளையடிக்கல, என் மூளைய பயன்படுத்தின. நம்ம ஊருக்கு ஒரு சினிமா குரூப் வந்திருக்கு. அவங்களுக்கு நம்ம வீடு ரொம்ப பிடிச்சிருக்காமா. நம்ம வீட்டை ஒரு மாசத்துக்கு வாடகைக்கு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் தரேன்னு இதோ 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. நாளைக்கே அவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. நாம இப்பவே இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். வீடு காலி பண்ண போறோமா? அப்ப நாம எங்க போக போறோம்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல எதனா ஏசி ரூம் புக் பண்ணிருக்கியா? அங்க எனக்கு சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமா? என்னது ஹோட்டலா? வாங்கின 5 லட்சத்துல ஹோட்டலுக்கே 2 லட்சம் போயிடுச்சுன்னா அதெல்லாம் முடியாது. ஹோட்டல்லாம் கிடையாது. நம்ம ஊர் எல்லையில ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு கீழே ஒரு பெரிய குகை இருக்கே. இனிமே நம்ம அங்கதான் இருக்க போறோம். அந்த குகைக்குள்ள ஏசி போட்ட மாதிரி நல்லா குளுகுளுன்னு இருக்கும். இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அவங்க போற வரைக்கும் 1 மாசம் நாம அந்த குகையில தானே தங்கி ஆகணும். கிளம்புங்க கிளம்புங்க. என்னம்மா சொல்ற? குகையிலையா? அங்க கரண்டே இருக்காதே. என்னோட லேப்டாப்க்கு எப்படி நான் சார்ஜ் போடுவேன்? மேனேஜர் மீட்டிங் வச்சா எப்படி மரத்து மேல இருந்து அட்டன் பண்ணணுமா? தெரிஞ்சது என் வேலையே போயிடுமா? ஆமா, நான் மனுஷம்மா, காட்டு பண்ணி கிடையாது. குகையில எப்படிம்மா நான் பிரியாணி சாப்பிடுவேன்? ஸ்விக்கி சொமேட்டோக்கு என்ன அட்ரஸா நான் கொடுப்பேன்? அந்த லேண்ட்மார்க் என்னம்மா? மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய குகைன்னு சொல்லவா? என்னால முடியாதுமா. டேய், அதிகமா பேசுனீங்க, உங்களை அந்த குகைக்கு வெளியில இருக்கிற மரத்துல கட்டி போட்டுருவேன். சாந்தினி, கோமலி, உங்க புருஷனுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு தேவையான துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிளம்புங்க, போலாம். அது ஊரோட எல்லையில இருக்கிற ரொம்ப பெரிய கல் குகை. அன்னைக்கு மதிய நேரம் சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் அந்த குகைக்கு வந்தாங்க. குகைக்குள்ள ரொம்ப இருட்டா இருந்துச்சு. ஆனா ஏசி போட்ட மாதிரி நல்ல சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஐயோ, சிக்னல் இங்க ஒரு பாயிண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. என் மொபைலே வீணா போச்சு. ராஜேஷ் வயிறு பிடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சான். ஆமா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. அவன் கத்துன கத்து அந்த குகையில எதிரொலிக்க ஆரம்பிச்சுது. அம்மா, அம்மா, பசிக்குது, பசிக்குதும்மா. பாத்தியா காந்தம், உன்னோட கஞ்சத்தனத்தால நாம இப்ப 100 வருஷம் பின்னாடி போய் காட்டுவாசிங்கள் ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு இலைய சுத்திக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். ஏங்க பயப்படாதீங்க, இது நேச்சுரல் ரிசார்ட். சாந்தினி, கோமலி, எல்லாருக்குமே பசி எடுக்குதான் பாருங்க. எனக்கும் பசி எடுக்குது. நீங்க 2 பேரும் சீக்கிரமா எங்க எல்லாருக்குமே போய் சமையல் பண்ணுங்க போங்க. ஏன் அத்தை, இங்க கேஸும் இல்ல, அடுப்பும் இல்ல, கரண்ட்டும் இல்ல, காய்கறி வெட்டுறதுக்கு கத்தியும் இல்ல. இப்படி இருக்கும்போது நாம எப்படிதான் சமைக்கிறதா? அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் யூடியூப்ல காட்டுல தனியா மாட்டிக்கிட்டா எப்படி வாழ்றது அப்படிங்கிற வீடியோ நிறைய பாத்திருக்கேன். வா, என்கிட்ட சமைக்கிறதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சாந்தினி, கோமலி 2 பேரும் காட்டுக்கு போய் அங்க கிடைக்கிற காய்கறி பழம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வந்தாங்க. கோமலி காட்டுக்கு போய் காஞ்ச புல்ல கொண்டு வந்தான். 2 கல்லை எடுத்து ஒன்னோட ஒண்ணு உரசி அந்த புல்லுக்கு நெருப்பு பத்த வைக்கிற மாதிரி பண்ணான். கொஞ்ச நேரத்துல நெருப்பும் பத்திக்கிச்சு. அத பார்த்து ராஜேஷும் மோகனும் 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அடடா, எவ்வளோ சீக்கிரம் என் பொண்டாட்டி நெருப்பை பற்ற வச்சிட்டா பாத்தியாண்ண? என் பொண்டாட்டி ரொம்ப டேலண்டடு இல்லைண்ணா?
இன்னொரு பக்கம் சாந்தினி சமைக்க ஆரம்பிச்சா. காய்கறி எல்லாம் வெட்டுறதுக்கு அவங்க கிட்ட கத்தி எதுவுமே இல்ல. அதனால பெரிய கல்லு மேல சின்ன கல்ல வச்சு எல்லாத்தையுமே இடிச்சு நசுக்கி ஒன்னோட ஒண்ணு கலந்து அதுக்கு தேவையான உப்பு காரத்தையும் போட்டு ஒரு வாழை இலையில பொட்டலம் பொட்டலமா அவங்க கட்டி வச்சாங்க. அந்த பொட்டலத்து மேல மண்ணையும் பூசினாங்க. அத அவங்க அடுப்புல எரியிற நெருப்புல போட்டாங்க. இத ராஜேஷ் பாத்துக்கிட்டு இருந்தான். அடடா, வாசனை மூக்க தொலைக்குதே. சாந்தினி, சும்மா சொல்லக்கூடாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சமைச்சாங்களோ நீங்க 2 பேரும் அப்படியே சமைக்கிறீங்க. ஆனா இந்த ஃபுட்டு ஹெல்தி அப்புறம் டேஸ்டி இல்ல. மருமகளுங்க புத்திசாலித்தனமா பண்றத பார்த்து சூரியகாந்தம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சாந்தம்மா திடீர்னு 5 லட்சம் ரூபாய் வந்ததும் சூரியகாந்தத்துடைய குடும்பமே அந்த கல்குகைக்கு போனதுல அவங்களுக்கு ஒரு சந்தேகம். எனக்கு தெரிஞ்ச அந்த கல்குகையில ஏதாவது புதையல் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக தான் சூரியகாந்த குடும்பத்தோட போயிருக்கா. நானும் அங்க போனா அந்த புதையல்ல எனக்கும் பங்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிஐடி வேலை பாக்குறதுக்காக அவங்க அந்த குகை கிட்ட போனாங்க. அந்த குகையிலோட மேல் பகுதியில ஒரு ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டை வழியா உள்ள பார்த்தப்போ சரியா அதே நேரத்துலதான் அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக புல்லுல லைட்டா நெருப்பு மூட்டி சாந்தினி கோமலியும் விட்டிருந்தாங்க. அந்த புகை நேரா சாந்தம்மாவோட மூஞ்சி கிட்ட தான் போச்சு. என்ன இது, புதையலுக்காக ஏதாவது யாகம் நடத்துறாங்களா? ஐயோ, எனக்கு மூச்சு விட முடியலையே. அப்பதான் அந்த புகையை பார்த்து அந்த குகையில இருந்த வவ்வால்கள் எல்லாமே பயந்து போய் அதே ஓட்ட வழியாதான் வெளியில பறந்து போச்சு. ஐயோ, பேய் பிசாசு, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாவம் கால்வலிக்கு அந்த குகையில கீழே வந்து டமால்னு விழுந்தாங்க சாந்தம்மா. அந்த குகையில ஒரு சேத்து பள்ளம் இருந்ததுனால அதுல விழுந்து உடம்பெல்லாம் சேரா ஒட்டிக்கிச்சு. அப்போ அவங்க விழுந்த சத்தத்தை கேட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு வந்து பார்த்தா உடம்பெல்லாம் சேரு பூசிக்கிட்டு சாந்தம்மா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாக்குறதுக்கு இப்ப ஏதோ மனசுல மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சாந்தம்மா, என்னோட குகையில வாஸ்து எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தியா என்ன? அச்சச்சோ, தெரியாம சேத்துல விழுந்துட்டியா? நல்லா பார்க்க அழகாதான் இருக்க. நீ வேற சும்மாரு சூரியகாந்தம், 5 லட்சம் ரூபாய் கிடைச்சதே இந்த குகையில அரண்மனை மாதிரி கட்டிக்கிட்டு நல்ல வாழ்க்கைய வாழ்றீங்கன்னு வந்தா நீங்களே இந்த சேத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இது தெரியாம நான் வேற வந்து சேத்துல விழுந்துட்டேன். என்னை விட்டுடுமா, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சாந்தம்மா பயந்துகிட்டு அங்கிருந்து ஊருக்குள்ள ஓடி போயிட்டாங்க. இத பார்த்து மோகன் வீட்டுல விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சாந்தினியும் கோமலியும் அவங்க கட்டி போட்ட பொட்டலத்தை நெருப்ப விட்டு வெளியில எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல பூசி இருந்த அந்த மண் எல்லாத்தையும் தட்டி உடைச்சு உள்ள இருக்கிற வாழலைய பிரிச்ச உடனே அவங்க வேக வச்சு கொண்டு வந்த அந்த சாப்பாடு கமகமன்னு மணமணன்னு இருந்துச்சு. அந்த மனம் அவங்க எல்லாருடைய பசியையும் அதிகமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ராமராவ், சூரியகாந்தம், ராஜேஷ், மோகன், சாந்தினி, கோமலி எல்லாருமே அந்த சாப்பாட சாப்பிட்டு பார்த்தாங்க. உண்மையிலேயே அந்த சாப்பாடோட சுவை அல்டிமேட்டா இருந்துச்சு. ஏம்மா சூரியகாந்தம்மா, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. கேஸும் இல்ல, குக்கரும் இல்ல. இந்த சாப்பாடு ரொம்ப ஹெல்தியானதும் கூட. எனக்கு என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஆமா சூரியகாந்தம், உன் கஞ்ச பிசுனரித்தனத்தால எங்களை நீ இங்க கூட்டிட்டு வந்தாலும் என் மருமகளுங்களால நாங்க நல்லா தான் வாழறோம். ஏசி காத்த விட இந்த மழை காத்து ரொம்பவும் நல்லா இருக்கு. சூரியகாந்தமும் அந்த சாப்பாட சாப்பிட்டு மருமகள்களை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. என் மருமகளுங்க மண்ணை கூட பொண்ணா மாத்திருவாங்க போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே பெருமைப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா புயல் காத்தோட மழையும் அடிச்சுது. ஊருக்குள்ள பவர் கட்டும் ஆச்சு. வெள்ள நீர் எல்லாமே ஊருக்குள்ள வந்து வாழ முடியாத ஒரு நிலைமையில ஊரு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சாந்தம்மா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்ததுனால சாந்தம்மா எங்க போறதுன்னு தெரியாம உசுர காப்பாத்திக்க உயரமான மலையில இருக்கிற அந்த பைரவ குகை கிட்ட தான் அவங்களும் ஓடினாங்க. சாந்தம்மா அந்த குகை கிட்ட ஓடி வரும்போது குகைக்கு வெளியில பயங்கரமான மழை காத்து வீசினாலும் குகைக்குள்ள அந்த குளிர் எதுவுமே இல்லாம கதகதப்பா இருந்துச்சு. சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல யாருமே எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா தான் இருந்தாங்க. அப்போ சாந்தம்மா அந்த மழையில நனைஞ்சு போன துணியோட அந்த குகைக்குள்ள வந்தாங்க. சூரியகாந்தம், சூரியகாந்தம், என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு உன் குகைக்கு வந்தப்போ இது என்ன குகையா, சேத்துலயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நான் உன்னை கிண்டல் பண்ணது அந்த இயற்கைக்கு பிடிக்கல போல. அதான் காத்து மழை அடிச்சு என் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி. என் உசுரை காப்பாத்திக்க நான் இப்போ உன்னை தேடி இந்த குகைக்கு தான் வந்திருக்கேன். என் உசுரை தயவு செஞ்சு காப்பாத்து.
சாந்தம்மா அப்படி கத்துன சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியில வந்தாங்க. வா சாந்தம்மா, என்ன இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்க? நான் மாத்து துணி கொடுக்கறேன், மாத்திக்கோ. முதல்ல வந்து நெருப்புக்கிட்ட உக்காரு. கோமலி சூடா அப்பதான் வச்ச ரசத்தை சாந்தம்மாவுக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்தா. அதுக்கப்புறமா சாந்தினி அவ சமைச்ச அந்த சாப்பாட சாந்தம்மாவுக்கு சாப்பிட கொடுத்தா. குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்த சாந்தம்மாவுக்கு அவங்களுடைய சேவை ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. காந்தம், என்கிட்ட இருக்கிற பணம், என் சொத்து எதுவுமே இந்த மாதிரி நேரத்துல என்ன காப்பாத்த வரல. ஆனா நீங்க இந்த சின்ன குகையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இயற்கையோட நெருக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க தான் இன்னைக்கு என்னோட உசுரை காப்பாத்துனீங்க. இந்த இயற்கையிலேயே ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை பார்த்தா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ சூரியகாந்தம் மருமகளை பார்த்து பெருமையா, இங்க பாரு சாந்தம்மா, இதுல நான் எதுவும் பண்ணல. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் வீட்டையே வாடகைக்கு விட்டு என் குடும்பத்தை இந்த பாழடைஞ்ச குகைக்குள்ள கொண்டு வந்து விட்டேன். ஆனா என் மருமகளுங்க திறமசாலிங்க. இந்த குகையில கூட எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிறாளுங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என் மருமகங்க தான். பாராட்டோம்னா அவங்கள பாராட்டு. அம்மா, உன் மனசு மாறினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா என் வேலை போயிடும். ஏற்கனவே லேப்டாப்ல சார்ஜ் இல்லம்மா. நாம சீக்கிரமா இங்கிருந்து போலாமா? டே ராஜேஷ், போறதுன்னா நீ போடா. இந்த குகையில என் பொண்டாட்டி சமைச்சு கொடுக்குற சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாழ்க்கை முழுக்க இங்கேயே இருந்துக்கறேன். அதை கேட்டு எல்லாருமே அந்த நேரத்திலயும் வாய் விட்டு சிரிச்சாங்க. அப்படியே அந்த குகைக்குள்ள சூரியகாந்தத்துடைய குடும்பம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பணத்தை விட ஒரு மனுஷனோட உயிர் ரொம்பவும் முக்கியம். நமக்கு கொஞ்சமா அறிவு இருந்தா கூட போதும். வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நாம ஈஸியாவே சால்வ் பண்ணிக்கலாம். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.